Hi everyone, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்ங்கற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு கடைகளில் விக்கிற ரெடிமேட் பஜ்ஜி மாவு நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. வீட்லயே நம்ம பஜ்ஜி மாவு prepare பண்ணி அதை வச்சு நல்ல கிறிஸ்பியா அதே சமயத்துல நல்ல சாஃப்ட்டா டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல புசுபுசுன்னு உப்பலா வீட்லயே எப்படி பஜ்ஜி போடலாம் அப்படிங்கற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இப்பவே நம்ம சேனலுக்கு கீழ தெரியுற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துல தெரியுற பெல் பட்டனை சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன வாழைக்காய் எடுத்துர்க்கேன். இதுல இருக்கிற டாப் அண்ட் பாட்டம் போர்ஷனை நம்ம கட் பண்ணிட்டு அதோட ஸ்கின்னை மட்டும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி கூட நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தின்னாக ஸ்லைஸ் பண்ணாதான் பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்டாக அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரும். கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சலடையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு மாவு வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சலிச்சுட்டு செய்கிறோம் அப்படின்றப்போ மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணும் போது ஒரேடியாக நம்ம ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு அந்த மாவு வரும். ஸோ ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பஜ்ஜி போடுறப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்க அப்படின்னா போட்டதுமே கருகி போன மாதிரி ஆகிடும். அதே போல் ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. கை வச்சு பார்க்குறப்போ அந்த ஆயிலுடைய ஹீட் வந்து உங்கள் கைக்கு தெரிகிற அளவுக்கு வந்தாலே போதும். அப்போவே நீங்கள் பஜ்ஜியை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பஜ்ஜி வந்து போட்டதுமே நல்லா புசு புசுன்னு உப்பி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு எண்ணெயை நல்லா தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். வந்ததுக்கப்புறமா ஆயில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு பஜ்ஜியை வந்து உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குற பஜ்ஜி மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. வீட்டுக்கு யாராவது சடனாக கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடிமேடாக நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ்லாம் கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்லேயே நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஜ்ஜியை வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்டியான நல்ல சுட சுட டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற இந்த இன்க்ரீடியண்ட்டை இதே அளவுகளோடு நீங்களும் சேர்த்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பஜ்ஜி மாவில் நமக்கு ரெடிமேடாக கடைகளில் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு உப்பலாக இருக்குன்னு. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ வீட்லேயே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.